ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்வஜம்புபலசாரபக்ஷிதமுமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிடம் அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரியாகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், சில ஆன்மீக சிந்தனைகள் பல பதிவுகளில் வெளியிட்டிருக்கிறேன். அதற்கு நல்ல ஆதரவையும் அன்பான ஊக்கத்தையும் எனக்கு தந்து, இன்னும் ஏதேனும் இந்த ஜோதிட விஷயங்கள் இருக்கின்றன, அவை பற்றிய சில கருத்துக்கள், சில ஜோதிட கணிப்புகள் சொல்லுங்கள் என்று பலர் கேட்டதின் அடிப்படையில் சமீப காலமாக நான் வெளியிட்டு வந்தது சனி வக்ரகதி. இந்த சனி வக்ரகதி ஆனி முதல் ஐப்பசி வரை. இப்போது ஆனி மாதம் சென்றுவிட்டது. ஆடி மாதமும் ஒரு பாதி மாதம் போச்சு, ஒரு 18 நாள் போயிடுச்சு. இப்போது அதில் ஒரு 12 நாள், அதுக்கப்புறம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, இது போல் ஒரு ஐப்பசி வரை இந்த சனி வக்ரகதி இருக்கும். இந்த சனி வக்ரகதியால் பல பிரச்சனைகள் நம்ம நாட்டிலையும் நடக்குது, நம்ம வீட்லேயும் நடக்குது. ஒவ்வொரு ராசிக்காரரும் இந்த சனி வக்ரகதியில் மாட்டிக்கிட்டு பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தொல்லை அவர்களுக்கு இந்த 5 மாத காலம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இது தலையெழுத்து. ஏன்னா சனி பகவான் வக்ரகதி. சனீஸ்வரன் வக்ரகதி என்றால் என்ன? அவர் இப்போ சம கோபத்தில் இருக்கார். அவர் எல்லா கேட்டகரியிலும் உள்ள பூந்து விளையாடுறார். எல்லா ராசிக்காரரையும் ஒரு மாதிரி சொதப்புறார். அந்த சனி வக்ரகதி எப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது என்று நாம் ஒவ்வொரு ராசி வாரியாக பார்க்கின்ற பொழுது, இதற்கு முன் மேஷம் முதல் அந்த தனுசு ராசி வரை இந்த சனியின் வக்ரகதியை பற்றி வெளியிட்டிருந்தேன். இப்போது மகர ராசிக்காரருக்கு இந்த சனி வக்ரகதி எப்படி இருக்கும்? சனி வக்ரகதியில் ஒன்றும் செய்யாமல் இருக்கணும். எந்த புதிய முயற்சியும் வேண்டாம். எது வரைக்கும்? ஐப்பசி மாதம் வரை. கண்ணு தெரியல, காது கேட்கல, அப்படி போயிடும். ஆனால் இதை பண்ணி அதை பண்ணி என்ன சொல்வது, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி காற்றம் பாருன்னு சவாலெல்லாம் விட்டீங்கன்னா அவ்வளோதான். எப்படி போய் எப்படி உருவீங்க, எந்த இடத்துலேருந்து என்ன மாதிரி ஆவீங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான பெரிய உள்டா வேலை சிஸ்டம் இன்னும் சொல்லுனது. அப்படியே நான் அந்தரத்தில் பெல்ட் அடிச்சு காட்டுறேன் பாரு. மந்திரத்தில் மாங்காய் உழ வைக்க தெரியும்யா எனக்கு, நீ என்னையா சொல்கிறது? அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த எண்ணம், இந்த செயல்பாடு, இந்த விதமான எதிர்பார்ப்பு, இப்படிப்பட்ட பேராசை இந்த சனி வக்ர காலத்திலே ஒரு பப்புமேக எல்லாருமே கஷ்டப்பட்டுட்ருக்கான். நாடே கஷ்டப்பட்டுட்ருக்கு சனி வக்ரகதி காலத்தில்.
ரயில் விபத்து. இப்போ பார்த்தீங்கன்னா வயநாடில், கேரளா பாவம் அப்படியே பூமியே புதஞ்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய சோகம். திடீர்னு எரிமலை அணைக்க முடியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம். எல்லாரும் ஊரை காலி பண்ணி வீட்டெல்லாம் இருக்கிற பண்டம் பாத்திரத்தை தவிர வேறு எதையும் எடுத்துக்க முடியாது. எல்லாத்தையும் அங்கேயே விட்டுடணும். எல்லாமே நனைஞ்சு போயிடுது. எல்லாமே வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுது. ஏன் வீட்டையே அடிச்சுட்டு போயிடுது. அந்த அளவுக்கு இந்த சனி வக்ரகதி ஆனி மாதத்தில் தொடங்குச்சு. இப்போ ஐப்பசி மாதம் வரைக்கும் ஒரு மாதமும் ஒரு வேடிக்கை காமிச்சிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு கஷ்டமும் அனுபவிச்சு தான் இருக்கு. இப்போது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மங்கம் பயங்கரமான ஒரு போராட்டம். காரணம் வாழ்வாதாரம் போச்சு. அவன் வயிற்றுச்சல் ஜாஸ்தியாகிடுச்சு. போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அரசாங்கத்தை எதிர்த்தே போராட்டம். கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னே இலங்கையில் இந்த பிரச்சனை வந்தது. இப்போது வங்கத்தில் பிரச்சனை வந்துடுச்சு. இதெல்லாம் யார் காரணம்? அரசாங்கத்தை சொல்லி குற்றமே இல்லை. எல்லாத்துக்குமே இந்த கிரகங்கள் தான் காரணம். சனி எப்போதெல்லாம் வக்ரகதி அடைகிறார் என்பது ஒரு விதத்திலே இருந்தாலும், அவர் வக்ரகதி ஆனால் ஏதாவது பண்ணிடுவார். அவருக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்துருச்சுன்னா அவருக்கு கோபம் வரக்கூடாது. அவர் பயங்கரமாக அவருடைய ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரியாக போயிடுது. நிறைய பொருள் சேதம், உயிர் சேதம். காலபுருஷ தத்துவப்படி இப்போது இருப்பது 11ஆம் இடம். 11ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த கும்பராசிக்காரருக்கு கொஞ்சம் ஜென்ம சனி. ஆனாலும் காலபுருஷ தத்துவத்தை 11ஆம் இடம் கும்பராசி. இந்த கும்பராசியிலே வக்ரகதி பெறுவதனால் ஆட்சி பலம் பெற்று பிரயோஜனம் இல்லை. ரொம்ப சிரமம். இன்னும் ஐப்பசி மாதம் இன்னும் 2-3 மாதத்துக்காவது கொஞ்சம் நம்மளை சரி பண்ணிக்கணும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இப்போ ஆடி மாதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இப்படியெல்லாம் வந்துச்சு. ஆவணி மாதம் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. காரணம் என்னன்னா, சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்ள போகிறார். இது சூரியன் யார்? அவர் தான் ராஜகிரகம். சூரியன் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் சம்பாத்தியம் சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட சூரியன் சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஆவணி மாதம் பூரா அங்கே இருக்குது. அவர் நேராக இப்போ இருக்கிற ஆடி மாதத்தில் அவர் கடகத்திலேருந்து சூரியன் சும்மா ஜப்புன்னு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு சிம்மத்துக்கு. ஆட்சி பலம். ஆனால் சனி பார்க்க ஆவணி மாதம் என்ன பிரச்சனை வருமோ நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாம் அவன் செயல். அவனன்றி ஓரணுவும் அசையாது. அதனால் நம்ம இந்த சனி வக்ரகதியில் எந்த புதிய முயற்சியும் வைக்கூடாது. நான் கல்யாணம் கூட இந்த ஆவணி மாதத்துக்குள்ளே செய்யாதீர்கள். திருமணமே வேண்டாம். கார்த்திகை மாதத்தில் கல்யாணத்தை வச்சுங்க. யாராவது வந்து ஆவணி மாதம் எனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்துக்கு டேட்டு கொடுங்க, பார்த்து சொல்லுங்கள், முகூர்த்த நாள் எந்த நாளில் பண்ணலாம் அப்படி இப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே ஆவணி மாதம் வேண்டாம்ப்பா, கஷ்டம், பிரச்சனை வந்துடும். நல்ல வாழ்க்கை,
எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சனி வக்கரகதியிலே திருமணம் செய்து கொள்வதும் ஒரு மோசமான ஒரு பிரச்சனை தான். வாழ்க்கையே நம்ம சந்தோஷமாக வாழணும். அதுக்கு இப்படி வக்கரத்தில் வாழ முடியுமா? இதுதான். அதனால் ஆவணி மாதத்தில் யாரும் இந்த வருடம் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். அது பின்னால் வாழ்க்கையில் போய் விளையாடாதீங்க சார். லைஃப் இஸ் கிரேட். காடு தான் கிரேட் இல்லை, காடு தான் லைஃப், லைஃப் தான் காடு. அப்போ கடவுளே சொல்கிறார், பார்த்துக்க. ஆக நீங்கள் அது உஷாராக இருந்துட்டு இந்த ஆவணி மாதத்தில் எதையும் செய்யாதீங்க, கம்முன்னு இருங்க. இந்த வடிவேல் சொல்லுவார் பாருங்க, நீ எந்த ஆணியும் பிடுங்க வேணாம் ஒரு திரைப்படத்தில். அது மாதிரி நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், இருக்கிற வண்டியை அதே அழகாக ஓட்டுங்க. கார்த்திகை மாதம் பிறந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆக்ஷன் எல்லாம் அப்போ காமிங்க, நல்ல ரியாக்ஷன் கிடைக்கும். இப்போ ஆக்ஷன் காட்டிட்டீங்கன்னா அவ்வளோதான், வேறு மாதிரி ரியாக்ஷனை நீங்கள் எதிர்பார்க்கணும். இப்போ வேறு மாதிரி ரியாக்ஷன் வந்துடுச்சு பிற்பாடு, ஐயோ ஐயோ நான் இப்படி நினச்சேன் அப்படி நினச்சேன், இது மாதிரி ஆயிடுச்சே, அப்படி போயிடுச்சே, ஐயோ இவ்வளோ நஷ்டம் ஆகிடுச்சே, இது மாதிரி நினச்சே பார்க்காம போயிட்டேன்னு நீ இப்படியெல்லாம் புலம்ப வேண்டியது வரும். தேவையா இது? வாழ்க்கையினுடைய வழிகாட்டி தானே ஜாதகம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சனி வக்கரகதியில் இருக்குது. இப்போ நம்ம எது செய்யலாம், என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு என்ன தசை நடக்குது, இப்போ இருக்கிற கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது, இதையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து இந்த ஐப்பசி மாதம் வரைக்கும் கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய, தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டி விடுங்க. நாள் கடந்து போயிட்டே தான் இருக்குது. அந்த கடந்து போகிற நாட்களிலே பல கஷ்டங்களையும் நம்ம இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த வக்கரகதியிலே, சனியினுடைய வக்கரகதியிலே இப்போவும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. இதில் புதுசாக ஒன்று வேறு பண்ணி அது பெருசாக வந்து நின்றுடுச்சுன்னா அது தேவையா? அவசர பெருசாக இருக்கும், அதுதான் வேண்டான்னு. அப்போ கல்யாணமும் அது மாதிரி தான், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதனால் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா ஏங்க? தெரிஞ்சே எதுக்குங்க ஒரு விஷயத்தில் இறங்கணும்? அதுதான். ஆக இப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கணிப்பை எடுத்து பார்த்தால், மகர ராசி அதிபதி சனிதான். அவர் 2ல் உட்கார்ந்தார். அதுவும் அவருடைய வீடு தான், கும்பம். 2ல் உட்கார்ந்த சனி வாக்கு தனம் குடும்பத்துக்கு அதிபதி சனி. அதே நேரத்திலே மகர ராசிக்கு 7ரை சனியிலே பாத சனி. ஆனால் 2 கூடயும் 2ல் இருக்கிறார். ஆக அந்த பாத சனி அவரை ஓரளவுக்கு கொண்டு போயிடும்னு நம்ம நினைக்கிற இந்த காலகட்டத்தில் அவர் வக்ரகதியில் போயிட்டார். அப்போது வாக்கு தனம் குடும்பத்தின் அதிபதி வக்ரகதின்னா அப்போ என்னாச்சு? ரிவர்ஸ் மைண்டு. ரிவர்ஸ் மைண்டில் தானே இருப்பீங்க. வருமானம் சரியாக வராது. அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஏதாவது குழப்பம், புருஷன் பொண்டாட்டி தகராறு. இந்த 5 மாத காலமாக இப்போ ஆடி மாதமே ஆரம்பிச்சிட்ருக்கோம். மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் எப்படியும் வந்துட்டுருக்கோம். இப்போ அனுபவிச்சிட்ருக்கீங்க. இப்போது இருக்கிற சஞ்சாரத்தில் எப்படின்னு பார்த்தாக்கா, மகர ராசியின் 7ஆம் இடமான அந்த கடகத்திலே இப்போது சூரியன் இருக்கிறார், புதனும் இருக்கிறார். அவர்
ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனால் குருவும் அந்த ரிஷபத்திலே அமர்ந்து இந்த மகரத்தை பார்க்கிறார். அதுதான் கொஞ்சம் பிரச்சனையை எப்படியோ கொண்டு போயிடுறீங்க, அட்ஜஸ்ட் ஆகிடுறீங்க, இல்லை காம்ப்ரமைஸ் ஆகிடுறீங்க. அப்படி ஆனால் தான் உண்டு. அது குரு அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். அது பிரகாரம் நீங்கள் செயல்பாட்டு போயிட்டுருக்கீங்க. அதனால் சில குடும்பங்களில் பிரச்சனை பெருசாக இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு. ஆனால் இந்த மகர ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தாக்கா 5 10 அதாவது சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் மகர ராசிக்காரருக்கு வலுவாக இருந்து விட்டால் சூப்பருங்க. சுக்கிரன் தாங்க லக்ஷ்மி கிரகம். அது கெடக்கூடாது. ஏன்னா அதுவும் மகர ராசிக்கு ரொம்பவும் நல்லவர், யோகத்தை கொடுப்பவர். தொழில் ஸ்தானாதிபதியும் அவரே, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவரே. அவர் என்ன பண்ணார், சிம்மத்தில் வந்து உக்காந்துக்கிட்டார். சிம்மத்தில் உக்காந்தா 8ஆம் இடம். அப்போது களத்திர தோஷம் என்றும் சொல்லுவார்கள். அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 8ல் மறைவு, தொழில் ஸ்தானாதிபதி 10 அவரும் 8ல் போயிட்டார். அப்போ மகர ராசிக்காரர்கள் இப்போது எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்றத கொஞ்சம் 1 2 3 4ன்னு எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. சனி 2ஆம் இடத்திலே அமர்ந்து 7.5 சனியிலே பாத சனியிலும் இருந்து வாக்கு தனம் குடும்பம் என்ற அந்த அடிப்படையிலே சனி வக்ரகதியை பெற்றுவிட்டு அவர் ஒரு பக்கம் கஷ்டம் கொடுக்குறாரு. இப்போது இந்த சுக்கிரன் மகர ராசிக்கு 8ஆம் இடமான சிம்மத்திலே அமர்ந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டார். முக்கியமான ஆள் மகர ராசிக்கு சுக்கிரன், அவர் கஷ்டத்தை கொடுக்குறார். ஒன்றும் நடக்கலை. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கு, கடனுக்கு கடன், வட்டிக்கு வட்டி நோமை, அது என்ன பண்ணுறது, எதை சாப்பிட்றது, இந்த வயிற்று வலி தீரும், இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்கு, என்ன பண்ணுறது, ஒன்றும் எந்த பக்கம் போனாலும் ஒன்று உதைக்குது இல்லை இடிக்குது, என்னடா இது வாழ்க்கை சே அப்படின்ற சூழ்நிலை. இந்த சனி வக்ரகதியில் இந்த சுக்கிரனும் இங்கே வந்து அமர்ந்ததனால் சிம்மத்திலே ரொம்ப சிரமப்படுறீங்க மகர ராசிக்காரர்கள். பாவம், கஷ்டன்றது எந்த ரூபத்தில் வரும்னு பயந்துன்னு உக்காண்டிருக்கீங்க. எப்போ வேணா எது வேணா உங்களுக்கு வந்து தாக்குமோ, ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். அது இல்லாமல் சுக்கிரன் தானே டாக்டரு, அவர் நல்லா இருந்தாருன்னா உடல் நலம் நல்லா இருக்கும், அவங்களுக்கெல்லாம் நோய் நொடியெல்லாம் ரொம்ப வராது. இப்போ அவர் 8ல் மறந்ததுனால சில பேர்கள் வயதானவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை போட்டு அமுக்கிடுவார். வயதானவர்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு உடல் நலம் சரியில்லைன்னா மகர ராசிக்காரருக்கு அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒரு பெரியவங்களுக்கு இவர் செலவு பண்ண வேண்டியது வரும். ஆனால் இங்கே சட்டியில் இருந்தால் தான் நான் அகப்பையில் வரோம், இங்கே சட்டியே காலியாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் மகர ராசிக்காரர்கள் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி செலவெல்லாம் வந்தால் எப்படி பார்க்குறது, ரொம்ப சிரமப்படுறீங்க. அதுதான் கவனம். மகர ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்போது ஒரு 12 நாள் போய் அப்புறம் ஒரு
ஆவணி மாதம் பிறந்தா அது ஒரு 30 நாள், கிட்டத்தட்ட 42 45 நாளை வச்சுக்கோங்க. கவனமாக இருங்க. எதுக்கும் வாக்கெல்லாம் கொடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடாதீங்க. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடாதீங்க. இப்படியெல்லாம் எதுவும் பண்ணாமல் நமக்கு என்ன வேலையோ என்னவோ அப்படியே தள்ளிட்டோம். ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்குறார். அவர் கொஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டுறார். அந்த குருவே பார்க்கலன்னா ரொம்ப சிரமம். அது இல்லாமல் இந்த மகர ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். செவ்வாய் வீடு, அது செவ்வாயும் பார்க்குறார். இது ஒரு வகையில் உங்களை சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு ரூட்டை காட்டுது. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாவது தப்பிச்சுட்டு சரிப்பா இப்படி ஒரு வழி கிடைக்குது, சரி அதில் ஏதாவது ரொட்டேஷன் பண்ணி அதில் எதனா முயற்சி எடுத்து பண்ணால் வருமானம், அது மாதிரி ஏதாவது ஒரு சமாளிப்பு கிடைக்கும். ஏன் இந்த குரு அந்த மகர ராசிக்கு 11ஆம் இடம், அந்த 11ஆம் இடத்தை, இந்த செவ்வாய் வீட்டை, விருச்சிகத்தை குருவும் பார்க்குறார், ராசியாதிபதியும் பார்க்குறார். அந்த விருச்சிக ராசி மகரத்துக்கு 11ஆம் இடம், வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம். அங்கே கொஞ்சம் நீங்கள் ஒரு 10 கூடையவர் 8ல் மறைஞ்சாலும் 11 கூடையவர் 11ஆம் வீட்டை பார்ப்பது கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு வழி கிடைக்குதில்ல. அப்படி ஓட்டணும். வக்கரகதி ஒரு பக்கம் அது வேலையை செஞ்சாலும், இது இந்த வக்கரகதி காலங்களில் நம்ம எதையாவது ஒன்று போனால் தானே சிக்கல். இல்லைன்னா இப்படி கடவுள் நம்மளை இப்படியும் காப்பாற்றுறாரு, கஷ்டத்தையும் கொடுக்குறாரு, அதிலேருந்து விலகவும் வழிகாட்டுறாரு. இந்த அளவிலே இந்த ஆவணி மாதம் மிக கவனமாக இருங்க. கவனம் தாங்க தேவை. யாரையும் நம்பாதீங்க. நான் நிறைய விஷயத்தில் இதை தான் சொல்கிறேன். யாருமே நல்லவங்க இல்லைங்க. நீங்களும் உங்களை சுயமாக ஆய்வு பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லவங்கள, நான் நல்லவனாடா நான் அப்படின்னு உங்கள் மனசாட்சி கேட்டிங்கன்னா அது சொல்லும். ஒரு லிஸ்ட்டு போடுங்க. உங்களுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகிறீங்க, என்னென்ன மாதிரியான கெடுதலான எண்ணங்கள் உங்கள் மனதில் இருக்கிறதுன்னு 1 2 3 4ன்னு ஒரு சைடில் எழுதுங்க. நீங்கள் என்னெல்லாம் நல்லது பண்ணுறீங்க, நல்லவனாக இருக்கிறதுக்கு உண்டான வழிகள்லாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு சைடில் ஒரு எழுதுங்க. எது அதிகமாக இருக்குன்னு பாருங்க. தன்வினை தன்னை சுடும். நீங்கள் பண்ணது தான் உங்களுக்கு திருப்பி வருது. அது இந்த மாதிரி வக்கரகதி காலங்களில் கொஞ்சம் தூக்கலாக வருது. அவ்வளோதான் விஷயம். ஆகவே நல்லதை நினையுங்கள், நல்ல சிந்தனையோடு பழகுங்க. எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம். ஐப்பசி மாதம் வரை இந்த சனி வக்கரகதி மகர ராசிக்காரரை ஒரு விதத்திலே பிரச்சனைகளை காட்டும். அதற்கு வழியும், சமாளிக்கக்கூடிய ஒரு வழியும், அதை ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுபோல் நீங்கள் இந்த ஐப்பசி மாதம் வரை மிக கவனமாக இருந்து நல்லதொரு வழிக்கு செல்றது, என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படின்ற விவரம்லாம் நல்லா முன்னம் பின்னும் யோசித்து வச்சுக்கோங்க. அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, அவஸ்தையும் படாதீங்க. நன்றி, நமஸ்காரம்.